அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு பிரிவினையை தூண்டுகிறது திராவிட மாடல். நிர்மலா சீதாராமன் அவர்கள், மாநிலங்கள் அதிக அதிகாரம் கேட்பது உரிமை குரலா பிரிவினையா, இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ் அவர்கள் வணக்கம். நம்மோடு வலதுசாரி ஆதரவாளர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ் சேதுராமன். அரசியல் விமர்சகர் சத்யன் அவர்கள் வணக்கம் சத்யன். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதாவிலிருந்து வழக்கறிஞர் குமரகுரு அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லாம். ஆண்டாள் பிரியதர்ஷினி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது அப்படின்னு ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க. ஆனா உண்மையில் திராவிட மாடல் என்பது பிரிவினை சிந்தனையை தான் தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோயில் தெரியும்ல, நிழல் கீழே விழாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிழலே கீழே விழாத ஒரு மிக பெரும் உயர்வு கொண்ட ஒரு கட்டிடம் தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பிம்பமோ நிழலோ கிடையாதுங்கிறத நம்முடைய நிதியமைச்சர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை தவிர அவங்க எப்பவுமே சனாதன கண்ணாடி போட்டுட்டு பார்ப்பாங்க. மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு பார்க்கும்போது எல்லாமே மஞ்சளாகத்தானே தெரியும். அது மாதிரி சனாதன கண்ணாடி போட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு அப்படிதான் தெரிகிறது. அதை தவிர அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தாலும் கூட பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இல்லை. அதனால தமிழ்நாட்டின் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் பண்பாடு எப்படி இருக்கிறதுங்கிறதெல்லாம் முற்றம் மறந்து போய் அவர்கள் சார்ந்து இருக்கின்ற அந்த சனாதன கருத்துகளோட வாழ்ந்திருக்கிறதால் இங்க இருக்கின்ற இந்த உயர்வுகள் எல்லாமே அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவங்க சார்ந்து இருக்கிற நிதித்துறை, அந்த நிதி ஆயோக் தான் சொல்லுது தமிழ்நாடு தான் எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறது அப்படின்னு. நம்ம கூட கிளைம் பண்ணல, அவங்க சார்ந்து இருக்கிற அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிதி ஆயோக் தான் சொல்லுது எல்லாவற்றிலும் முதன்மை தமிழ்நாடு அப்படின்னு. அப்படின்னா இந்த வளர்ச்சி எப்படி வந்திருக்கிறது? என்ன பிரிவினைவாதம் நம்மிடம் இருக்கிறதுன்னா, நாம் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் வறுமையை பிரித்திருக்கிறோம், நம்மிடமிருந்து அறியாமையை பிரித்திருக்கிறோம். அது அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதை தவிர ஜாதி வேறுபாடுகளை பிரித்திருக்கிறோம். எல்லோரும் சமம், இங்கே எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த பொது உடைமை தத்துவத்தை இங்கே கொண்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சார்ந்த துறை சார்ந்த என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன விமர்சனம் முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் பாஜக ஆளும் மாநிலங்கள், இன்னும் குறிப்பாக வட மாநிலங்களுக்கு அதிகமா நிதி கொடுக்கறாங்க, தெற்க கொடுக்கலன்னு பேசுறாங்கல்ல, இதுவே பிரிவினைவாத சிந்தனைன்றாங்க. எல்லாத்தையும் ஒரு நாடா இந்தியாவா பார்க்கணும், இவங்க பிரிச்சு பாக்குறாங்க. இந்தியாவா அவங்களும் பார்க்கட்டும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் கொடுத்திருக்கின்ற நிதி பகிர்வுங்கிறது வெறுமே 2 லட்சம் கோடி. ஆனால் ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்திருப்பது 2 லட்சம் கோடிக்கும் அதிகமாக. அப்படிங்கிறது பிரிவினைவாதம் இல்லையா? அதே மாதிரி எல்லா மக்களிடமும் வேறுபாடு பார்க்கிறார்கள், எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்கிறார்களா? இல்ல. நாம் பார்ப்பது எல்லா 4 வர்ணத்தில் அந்த மேல் வர்ணம் தான் அவர்களுடைய மதிப்புக்குரிய ஒரு மக்கள் கூட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு மற்ற 3 வர்ணம், அதை தாண்டி கீழ்நிலையில் இருக்கின்ற பெண்கள், இவர்களையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக முன்னேற்றி இருக்கிறோம். அதை தாண்டி அவர்களுடைய அந்த கட்சி உருவானது என்றது 1980. ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதற்குள் தமிழ்நாட்டை 13 ஆண்டுகளாக ஆட்சி செய்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்னும் போது அது எல்லாருக்குமான வளர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது. சொல்றீங்க எல்லாருக்குமான வளர்ச்சி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தி எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, அப்புறம் இன்னும் அடுத்த ஒரு வார்த்தையை போடுறாங்க, சில ஜாதிகள் எதிர்ப்பு. இது மாதிரி ஒரு பிரிவினை சிந்தனை, வெறுப்புணர்வு, இதுதான் திராவிட மாடல்னு சொல்றாங்களே. இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு மிக சமீபத்துல நம்முடைய நடிகர் விஜய் சேதுபதி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாம சொல்றதை கூட விட்டுருங்க. ஒரு பொதுமக்கள் பார்வையிலிருந்து அவர் என்ன சொல்லியிருக்கார், நாங்கள் இந்தி படிப்பதற்கு எதிரிகள் அல்ல, ஆனால் இந்தி திணிப்புக்குத்தான் எதிரி அப்படிங்கிறது. ஏன்னா மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு கட்சி எது என்றால், ஒரு இயக்கம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த மொழி திணிப்பு ஏன் நாங்கள் வேண்டாம் என்கிறோம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்ப மொழி திணிப்பு என்பது இல்லாத நேரத்திலேயே கூட தமிழுக்கென்று கொடுக்கப்படுகின்ற நிதி பகிர்வு எவ்வளோ? வெறுமே 10 கோடி மட்டும்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் புழக்கத்தில் இல்லாத, உயிரோடு இல்லாத அந்த தக்கை மொழியான சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்று நமக்கு நல்லா தெரியும். அவங்க சொன்னது இந்தி எதிர்ப்பு இல்ல, இந்தி திணிப்பை தான். நாங்க அந்த எதிர்ப்பு திணிப்பு அவங்க தவற விட்டுறாங்க. அவங்க முக்கியமா எப்பவுமே செலக்டிவ் அம்னீஷியா வச்சிருப்பாங்க. எதையெல்லாம் சொல்ல வேண்டாமோ அல்லது சொல்லணுமோ அதை விட்டுருவாங்க.
விட்டுருவாங்க. எது முக்கியமா சொல்ல வேண்டிய வார்த்தைகளோ அதை விட்டுருவாங்க. சில ஜாதிகள் அந்த சில ஜாதிகள் எதுனா அவர்கள் தான் எப்போதும் ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். நாங்கள் கருவறை, நீங்கள் கழிவறை என்று சொல்லுகின்ற ஜாதி, நாங்கள் பிரசாதம், நீங்கள் எச்சில் இலை என்று சொல்லுகின்ற ஜாதி, நாங்கள் பட்டு வஸ்திரம், நீங்கள் கந்தல் துணி என்று சொல்லுகின்ற ஜாதி, நாங்கள் உயர்நிலையில் பிறந்தவர்கள், நீங்கள் கீழே காலுக்கும் கீழே கிடப்பவர்கள் என்று பிரிவினை பேசுகிறது. பிரிச்சு பாக்குறீங்க? இல்ல இல்ல, நீங்க அவங்க பிரிச்சு பாக்குறாங்க. அந்த அததான் சொன்ன சனாதனம் போட்ட கண்ணாடியை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் எல்லோருக்கும் சமமாக இருக்கிறது, சமநீதி என்பது வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வித்தியாசம்ங்கிறது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். நாங்கள் மலையாக உயர்ந்து நிற்கிறோம், அவர்கள் இன்னும் மடுவாக மண்ணுருண்டைகளாக கீழே கிடக்கிறார்கள். மக்களையும் அவர்கள் மண்ணுருண்டைகளாகத்தான் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இன்னும் நிறைய பேசலாம் இது மாதிரி. எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்றீங்க. ஆனா திராவிட மாடல் என்பது வெறுப்புணர்ச்சியின் கீழ் கட்டப்பட்டது. அதுதான் திராவிட மாடல்ன்றாங்க. அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெறுப்புணர்ச்சி தான். நிச்சயமாக இல்ல. அதான் அந்த செலக்டிவ் அம்னீசியாவோட உச்ச கட்டம் எதுன்னா இதுதான். வெறுப்புணர்ச்சியின் அடித்தளத்தில் எது கட்டப்பட்டிருக்குன்னா பிஜேபி ஒன்றிய அரசு தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்களே நம்ம சொல்லலாம். நம்முடைய ஒன்றிய தலைவர் எப்பவும் சொல்வார் என்ன தெரியுமா? ஆடைகளை வைத்து அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்று சொல்வது எதனுடைய அடையாளம்? அதே மாதிரி ஜெய் பஜ்ரங் பலி சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு பிற மதத்தவர்களை வற்புறுத்துவது யாருடைய அடையாளம்? அது மாதிரி கர்நாடகா தேர்தலில் ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது யாரோட குரல்? அது பிரிவினைவாதம் இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு கூட இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கும் கல்வி வாய்ப்பு கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, சமூகத்தில் அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகளாவிய அளவில் தமிழர்கள் மிக பெரும் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அத்தனை பேரும் திராவிட மாடல் அந்த ஆட்சியில் உருவானவர்கள் தான் என்பதை நம்முடைய நிதியமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். குமரகுருப்ப தொடர்ந்து முதல்வர் பேசுகிற போதெல்லாம் திராவிட மாடல் பற்றி பெருமிதமாக பேசுகிறார். எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, பெண் உரிமை, இது மாதிரி அதிகார பரவலாக்கும், இதெல்லாம் தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்றப்ப பாஜகவின் முக்கிய தலைவர்கள்ல ஒருவர் நிதியமைச்சர். அவர் பிரிவினைவாதம், தேசத்திற்கு எதிரான சிந்தனை, வெறுப்புணர்ச்சி அப்படின்னு எதன் அடிப்படையில் திராவிட மாடல் அப்படி வரையறுக்கிறார்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது 4 விஷயங்கள். ஹிந்தி எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, சில ஜாதிகள் எதிர்ப்பு, பிரிவினை சிந்தனை. இதெல்லாமே சகோதரி பேசும்போது கரெக்டாக அவங்களே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு. ஹிந்தி எதிர்ப்பு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. திணிப்பு வேண்டாம். நாங்கள் எது திணிப்பு தெரியுங்களா? நிதிஷ்குமார் சொல்லும் போது நீ இதைத்தான் படிச்சுட்டு இங்கே பேசணும்னு சொன்னார் பாருங்க, அது திணிப்பு. அதை எதிர்த்துருக்கணும். திணிப்பு எங்கே? நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மாணவன் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கொடுங்கன்னு சொல்கிறது ஹிந்தி திணிப்பா? கொடுக்க மாட்டோம். பொன்முடி அவர் சொன்னது கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா அவர் என்ன எடுப்பார் எங்களுக்கு தெரியும், ஹிந்தி தான் எடுப்பார், அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னது எந்த வகையான திணிப்பு? எங்கேயாவது திணிக்கிறோமா? ஸோ இப்போ ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் பிரிவினவாதிகள் இல்லைன்னு இல்லை. இதுதான் விஜயனோட வேலை. என்னன்னா முதலும் கடைசியிலும் முடிச்சு போடுறது. நான் முதல் விஷயத்த சொன்னேன். இரண்டாவது இல்லைங்க, இல்லை அதுதான் இது இந்திய சார் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு மாசம் அல்லது 6 மாசம்னு பாக்குறாரு. திமுக இந்தி திணிப்பை எதிர்ப்பது பாஜக ஆட்சியில் இருந்த போதா என்ன? பல ஆண்டுகளாக இப்பதான் எதிர்ப்பாங்க. 2004 2014 வரைக்கும் டிஆர் பாலு அவர்கள் ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்கும்போது மைல் கல்லில் ஹிந்தி போட்டாங்க. அப்புறம் எதிர்த்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. அதனால ஹிந்தி எதிர்ப்புன்றது ஆட்சியில் இருக்கும்போது வராது, இல்லாத போது தான் வரும். அடுத்தது இந்து மத எதிர்ப்பு. நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம முதல்வர் அவர்களே ஒரு இஸ்லாமிய திருமணத்தில் போய் நீங்க எல்லாம் என்ன அழகா நடத்துறீங்க, எங்க இந்து மத திருமணம் இருக்கு அவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்றதுதான் இந்து மத எதிர்ப்பு. நீங்க என்ன சொல்லணும்னா அங்க இருக்க நல்லதை சொல்லுங்க, இங்க இருக்க நல்லதை சொல்லுங்க. அங்க போய் நின்னுட்டு இங்க கெட்டது சொல்றீங்களா, அதான் இந்து மத எதிர்ப்பு. அடுத்தது இல்ல முடிச்சிடறேன் முடிச்சிடறேன். சில வைதீக மத சடங்குகளின் மீதான விமர்சனம் இல்லையா? அது இல்லைங்க, அது வைதீக மத சடங்குன்னு சொல்றப்ப அது எப்படி இந்து மதம் சொல்றீங்க? நான் சொல்றது அந்த வேற ஒரு பிரிவுல போயிட்டு அந்த மதத்துல போயிட்டு அங்க இருந்துகிட்டு எங்க இடம் இருக்குது பாருங்க எவ்வளவு மோசம் தெரியுமான்னு சொல்றது தவறு. நீங்க இதே இந்து மதத்துல சுயமரியாதை கல்யாணம் நடத்துறீங்கல்ல, அங்க நீங்க சொல்லுங்க இதுதான் கல்யாணம், நீங்க நடத்துறது தப்புன்ற ஏத்துக்கலாம். இன்னொரு இடத்துல போய் இருந்துகிட்டு அந்த மதத்துல போயிட்டு அவங்களை அப்பீஸ் பண்றதுக்கு பண்றது இந்து மத எதிர்ப்பு. அடுத்தது சில ஜாதிகள் எதிர்ப்பு. அவங்களே கரெக்டா சொல்லிட்டாங்க. பிரிவினையில முதல் கட்டத்தில் இருக்கிறவங்க தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை எப்படியெல்லாம் இவங்க பாடி ஷேமிங் பண்ற மாதிரி அவங்களுடைய உடையை ஆடையை அதையெல்லாம் சொல்லி இதுக்கு முத்தாய்ப்பாக தயாநிதி மாறன் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே நாங்கள் கேட்டது எங்கள் பணம், உங்கள் தோப்பனார் பணம் இல்லை,
என்ன வார்த்தைகள். இதுதான் வந்து சில ஜாதிகள் எதிர்ப்பு. நீங்க ஜாதி எதிர்க்கிறீங்கன்னா ஜாதி எதிர்ங்க. அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட உரு அமைப்பு, இதை எதிர்க்கிறது தான் இந்த மாடல். இல்ல இப்ப ஆத்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற சமூகத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல அவர் சொன்ன பிறகு நீங்க எல்லாரையும் பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவிலேயே ஒரு குறிப்பிட்ட சாதியை அவங்க இருக்கிற அவங்களோட உருவ அமைப்பை, அவங்க போடுற ஆடையை கிண்டல் பண்ணி ஏன் அதை சொல்றாங்கன்னா அதை வச்சு மற்றதெல்லாம் சரி. அதுதான் திராவிட மாடல்ன்றீங்களா? இல்ல இதுதான் திராவிடம் கொடுத்ததுன்ற, இதுதான் இந்த திராவிட மாடல் கொடுத்தது பிரிவினை. பாருங்க, அந்த ஜாதியை எதிர்த்துங்க. ஜாதி இல்லை என்றால் எந்த ஜாதியும் இல்லை, இந்த ஜாதி மட்டும் வேணாம், மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம் சொன்னாங்க. ரொம்ப எனக்கு ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்களேன். அதாவது சாதிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்களா இல்ல ஒரு சாதியை எதிர்க்கிறாங்க? சாதிய ஆதிக்கத்தை எதிர்க்குன்னா அந்த சாதியை பத்தி பேசுங்க, அந்த ஆதிக்கத்தை பத்தி பேசுங்க. ஒரு மனிதனை பத்தி பேசாதீங்க, ஒரு உருவ கேலி பண்ணாதீங்க. இவர் பாரு, இவர் தோப்பனார் அப்படிங்கிறது என்ன வார்த்தை? பார்லிமெண்ட்ல பேசுற வார்த்தையா? சரி, அதையும் சொல்லுங்க. அடுத்தது பிரிவினை சிந்தனை. என்ன பிரிவினைன்னு கேட்டீங்களா? நான் சொல்றேன். யூபிக்கு மட்டும் 29, எங்களுக்கு 29 பைசா, யூபிக்கு அதிகமாக கொடுக்குறீங்க. தயவு செய்து 2004 இருந்து 2014 வரைக்கும் அந்த யூபி அரசாங்கம் 1 and 2ல எவ்வளவு நிதி யூபிக்கு கொடுத்தீங்க, நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு ஃபிகரோட சொல்லுங்க. அது சொல்ல மாட்டீங்க. மொட்டையா யூபிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க. இப்படி பேசுறது பிரிவினைவாத சிந்தனை. எது இப்படி பேசக்கூடாது. ஏன்னா நான் தான் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, நாங்க சென்னையில் இருக்கிறவங்க கொடுக்குற வரி அதிகம், அரியலூர்ல கொடுக்குற வரி கம்மி, அதனால அரியலூருக்கு பணமே கொடுக்காதீங்கன்னு சென்னை இப்படி பேசுவதுதான் பிரிவினைவாதம். இப்படி பேசுவது பிரிவினைவாதம். இன்னொரு குரல் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லு. இதோட சேர்த்து சொல்லுங்க. இதோட ஒரு சொல்லிட்டா உங்க கேள்விக்கு இன்னும் ஈஸியா இல்ல. இது இந்த புள்ளி தான் எனக்கு. அதுக்கப்புறம் இல்ல, இந்த புள்ளி தான். சமீபத்துல தான் இந்த கொங்கு மண்டலத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரல் வந்தது இல்ல? அது பிரிவினவாத குரலா? பார்க்க வேண்டாமா? இல்ல, கொங்கு நாடுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டோம். இல்ல கொங்கு மண்டல கொரோனா காலத்துல கொங்கு மண்டலத்தை வந்து தமிழ்நாடு அரசு புறக்கணிக்குது, திமுக அரசு புறக்கணிக்குதுன்னு பாஜக தலைவர்கள் பேசுவது பிரிவினவாத இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு இடத்துல இப்ப காவிரி நீர் வரலன்னா தஞ்சை மாவட்டம் ஃபுல்லா துரோகம் செய்கிறார்கள், டெல்டா மாவட்டத்துக்கு துரோகம் செய்கிறார்ன்றது ஒரு இஷ்யூ பேஸ்ட். மொத்தத்துல நீங்க இதை கொடுக்காதீங்க, இவங்களுக்கு இதை கொடுக்காதீங்க. இன்னொரு பிரிவு, அதான் சொல்றேன், இன்னொரு பிரிவு சொன்னா நல்லா இருக்கும். கவர்னர் 2004 இருந்து 2014 வரைக்கும் கவர்னர் பிரச்சனையே இல்லை. இப்போ பாஜக வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாசில்தார் போய் அழைக்கிறார், 295 ஏக்கர் தேவையா? ஸ்டாலின் கேட்கிறார், இவர்களுக்கு 295 ஏக்கர் தேவையா? அந்த ஏக்கரில் இவ்வளவு பாதுகாப்பு தேவையா? இதுதான் பிரிவினைவாதம். உங்களுக்கு திராணி இருந்தால், தைரியம் இருந்திருந்தால் 2004 ஓப்பனா வந்து நாங்க 40 MP வச்சிருக்கோம், கவர்னர் எடுங்க, இனிமேல் கவர்னரே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அப்பயும் வாய முடித்து இப்ப ஆளுநருக்கு எதிராக பேசுவது பிரிவினைவாதம். ஆளுநர் எதிர்த்தா பேசல, ஆளுநர் பதவியே வேண்டான்னு சொல்றீங்க பாருங்க, அது பிரிவினைவாதம். ஆளுநர் வேண்டான்னு சொல்லுங்க, அது உங்க உரிமை. இந்த ஆளுநர் வேண்டான்றது உங்க உரிமை. ஆனா ஆளுநரே வேண்டாம், அந்த பதவியே ஆட்டுக்கு தாடி பிரிவினைவாத கருத்தா என்ன? ஆமா, நீங்க இருக்கும்போது ஆளுநர் தேவை, அது வேற சார். அந்த கான்செப்ட் எப்படி பிரிவினைவாத கருத்தா பாக்குறீங்களா? கான்செப்ட் ஏங்க, கான்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட 20 ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க, கவர்னரோட பவர்ஸ் என்னன்னு. அந்த பவர்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொன்னா பிரிவினைவாதம். பேசலாம். கனகராஜ், நான் மீண்டும் உங்களிடம் வரேன். கனகராஜ், இப்போ அவர் நிதியமைச்சர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டையும் எடுத்து இது பாத்தீங்களா அப்படின்னு, ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்து மத எதிர்ப்பு, சில சாதிகள் எதிர்ப்பு, பிரிவினைவாதம், இதெல்லாம் பட்டியல். இதை வச்சுதாங்க நாங்க வந்து இந்த திராவிட மாடலை விமர்சிக்கிறோம், பிரிவினைவாதம், வெறுப்புணர்ச்சின்னு சொல்றோம்னு அவர் சொல்வதை எப்படி எடுத்துக்கிறது? அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு முன்னால் வரேன். அவங்க முதல்ல எடுத்தோடனே ஒன்று சொல்கிறாங்க, சார் கூட சொன்னார், நீங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை நிதி எவ்வளவு கொடுத்துருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. அந்த கணக்குகள் பொய், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், டிசம்பரில் பெரிய மழை வந்ததில்ல, இவங்களும் வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல, எல்லா டீமும் வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல, இவங்கெல்லாம் போய் உட்காந்து பேசி அனுப்புவாங்கன்னு சொன்னாங்கல்ல, தமிழ்நாட்டில் இருந்து எல்லாரும் போய் எம்பிஸ் எல்லாம் பார்த்தாங்கல்ல, 27ஆம் தேதிக்குள்ளே வந்துரும்னு சொன்னார்ல, ஒரு நயா பைசா இன்னைக்கு வரை வந்திருக்கா? ஒரு நயா பைசா வந்திருக்கான்னு கேட்குறேன். எனவே அவங்க போய் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, ஏதோ 10 வருஷமாக இந்தியாவை தூக்கி தலைகீழாக இருந்ததை நாங்கள் நிறுத்திட்டோன்னு சொல்கிறாங்க. பட்டினி குறியீட்டில் 2014 இந்தியா எங்கே இருந்தது? எத்தனாவது இடத்துல இருந்தது? 76 நாடுகளில் 55வது இடத்துல இருந்தது. 2023 எப்படி இருக்குன்னா 125 நாடுகளில் 111வது இடத்துல இருந்திருக்கு. இவங்க வந்த பிறகு ஒரு இடத்துல கூட நாம் பின்னால் போக முடியலை. ஆனால் அவங்க ஒரு கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க. 25 கோடி பேரை அப்படியே தரையிலிருந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்படி வருவாங்க? அப்புறம் பட்டினி குறியீட்டில் எப்படி போவாங்க? இல்லை, நீங்கள் ஒரு அரசை விமர்சிக்கலாம், அவங்க திராவிட மாடலையே விமர்சிக்கிறாங்க.
நான் முதல்ல அவங்க மாடல் என்னன்னு நான் சொல்றேன். அப்பனா தான் நீங்க சொல்வது வந்து இப்ப நீங்க பாஜக மாடலை விமர்சிக்கிறீங்க. பாஜக மாடலை அது மாடலே இல்ல, அவங்க பொய் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. இல்ல அவங்க நீங்க சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தென் மாவட்ட பாதிப்பு சொல்றீங்களா, அவங்க சொல்றாங்க நாங்க நீங்க இப்படி பிரிக்காதீங்க, வடக்கு தெற்குங்களா, நாங்க மாநிலங்களை வந்து ஒரு தேசமாக பார்க்கிறோம். உங்க தேச கதையெல்லாம் நீங்க எங்கேயாவது கொண்டு போய் வைங்க. குஜராத்ல வந்ததுன்னா நீங்க 2019 பிரதமர் ஒரு ரவுண்டு ஏரோப்ளேன்ல அடிப்பாரு, 1000 கோடின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. எங்களுக்கு நாங்க 49 பேர் எங்கால செத்து இருக்கான். தமிழ்நாட்டில் தானே விவசாயம் பண்ண முடியல, வீடுகள் இடிஞ்சு கிடக்கு, ஆடு மாடு கோழி நாய் பூனைன்னு அத்தனையும் செத்து போச்சு, வீடுகள் இடிஞ்சிருக்கு, பாலங்கள் உடைஞ்சு போயிருக்கு, ரோடுகள் இல்லை. நீங்க எங்ககிட்ட என்ன சொல்றீங்க? கதை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு நயா பைசா கொடுக்கறது உங்களால. இப்ப நீங்க பேசுறப்பயே உங்களுக்கு எங்களுக்குன்னு சொல்றீங்களா, அதை தான் அவங்க பிரிவினைவாதம்னு ஏன் எங்களெல்லாம் பிரிச்சு பாக்குறீங்க? என்ன அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, குஜராத்துக்கு கொடுத்துட்டு ஏன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நான் ஏன் கொடுக்கலைன்னு கேட்டா நீ பிரிவினைவாதம் பேசுறான்னு சொல்றீங்க. கொடுத்தவங்க தப்பா? அதாவது கொடுப்பதில் பாகுபாடு பார்க்கிறவர் பிரிவினை பண்றாரா, இல்லைங்க இப்படி கொடுக்கறது நீங்க பாகுபாடு காட்டுறீங்கன்னு சொல்றது பிரச்சனையா? தப்ப நீங்க பண்ணுவீங்க, இது தப்புன்னு சொன்னா உங்களுக்கு பிரிவினைவாதம் தோணிரும். பத்திரிகை சுதந்திரத்தில் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க? நீங்க வரும்போது 180 நாடுகள் பட்டியலில் 140 இருந்தது, இன்னைக்கு 161வது இடத்துல இருக்கு. மனித உரிமை குறியீட்டில் 90வது இடத்துல இருந்து இன்னைக்கு 109வது இடத்துக்கு போயிருக்கு. ஒரு நாளைக்கு நரேந்திர மோடி ஆட்சி கட்டிலில் ஏறியதிலிருந்து இன்று வரை சராசரியாக ஒரு நாளைக்கு 30 விவசாயி சாகுறான். எல்லையை பாதுகாக்கிறோன்னு நீங்கள் வந்து பஞ்சாப்லேருந்து போகிற விவசாயியை கர்நாடக எல்லையில் ஹரியானா எல்லையில் வச்சு கண்ணில் பார்த்து சுடுவீங்களா? இல்லப்ப நீங்க இதன் மூலம் வந்து நிதியமைச்சருக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? அவங்க பார்வை தவறு, அவங்க மொத்தமே தப்பு தான். அவங்களுடைய பேச்சு பாயிண்டடா ஸ்பெசிஃபிக்கா சொன்னது நான் தான் பாயிண்டடா தான் வந்திருக்கேன். நானும் பாயிண்டடா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க லாங்குவேஜை பாருங்க. எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று எவரிடமும் சொன்னதில்லை. நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரணும்னா என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லையே, எனவே நான் விருந்தோம்பலில் நான் மிஞ்சி நிற்கிறேன் அப்படின்னு நீங்க பேசுவீங்களா? யாராவது பேசுவோமா? கூட்டணி கட்சிக்கே அவங்க லாங்குவேஜ் அதுதான். நீங்க இப்ப ரொம்ப பாயிண்டடா, நானும் பாயிண்டடா தான் கேட்கிறேன். நீங்க நாங்க மானாமதுரையில் கொடுத்தோம் மதுரையில் கொடுத்தோம்னா சொல்லாதீங்க. 2 வெள்ளம் வந்திருக்கு, வந்து பார்த்துட்டு போயிருக்கீங்க. அமித்ஷா 27ஆம் தேதி வந்து 27ஆம் தேதி அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கார், நாட் ஈவன் 1 செகண்ட் லேட்டர். இதுதான் அவர் அங்கே யூஸ் பண்ண வார்த்தை. நான் என்ன கேட்குறேன், அந்த 27 போயிடுச்சு. அவர் ஜனவரி 27ன்னு சொன்னார், எந்த ஜனவரின்னு மட்டும் சொல்லல. இதுக்கு ஏன் பணம் கொடுக்கல சொல்லுங்க. நீங்க குமரகுரு எனக்கு சுருக்கமா சொல்லுவது, நீங்க பிரிவினைவாதம், நீங்க பாகுபாடு காட்டி, பிரிவினைவாதம் கூட இல்ல, நீங்க பாகுபாடு காட்டி வஞ்சித்து விட்டு அதுக்காக நாங்க உரிமை குரல் கொடுத்தா அதை பிரிவினைவாதம்னு சொல்லுவீங்களான்னு கனகராஜ் கேட்கிறேன். அதாவது 450 கோடி 900 கோடியை வந்து இமீடியட்டா ரிலீஸ் பண்ணது எதன் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணாங்க? அதே ஒரு நண்பர் கனகராஜ் அவர்கள் 2011 ஒரு கடலூர் ஒரு புயல் வந்தது இல்லை, எல்லா மின்கம்பங்களும் கீழே வந்தது இல்லை, மன்மோகன் சிங் வந்து பார்க்கல. ஏன்னா இவர் அப்ப கேட்க மாட்டார், நம்ம எங்களை தான் கேட்பார், ஏன் வரல, ட்ரெயின் இல்லையா பஸ் இல்லையான்னு. மன்மோகன் சிங் இந்த பக்கமே வரல. காங்கிரஸ் விடுங்க, இல்ல அவர் சொல்லும் போது கம்பேர் பண்ணும்போது அமைதியா அலோவ் பண்றீங்க, நான் கம்பேர் பண்ண கோபம் இல்ல. உங்க சார்ஜ் நான் சொல்றேங்க, மன்மோகன் சிங் இங்க வரவே இல்லை. அவர் கொடுத்த 600 கோடி எப்போ வந்ததுன்னு கேளுங்க, 6 மாதம் பொறுத்து வந்தது. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்ணுமே சொல்லல. இப்ப நான் என்ன 27ஆம் தேதி சொன்னாரு, 15-20 நாள் ஆகிருக்கு, செகண்ட்ஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னு 900 கோடி கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுப்போம், ஒவ்வொரு துறை ரீதியாக கொடுப்போம்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கேட்டுட்டு பிரிவினைவாதி, நீங்க அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க இவருக்கு மட்டும் கொடுத்து, இதான் பிரிவினைவாதமா? இவங்கள்ட்ட கேட்டோன்னே மன்மோகன் சிங் வந்து பஞ்சாபுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்காம இருந்தா அப்ப நான் கேட்பேன். அப்புறம் சார் சொன்ன இந்த 900 கோடி யார் வீட்டு பணம் இல்ல, யார் வீட்டு பணமும் கிடையாது. அது வந்து புயல் வந்தாலும் வரலைனாலும் அந்த பணம் எனக்கு வந்து சேர்ந்திருக்கும். அது வந்து நிர்மலா சீதாராமன் கருணையினாலோ நரேந்திர மோடி கருணையினாலோ வரல. அது சட்டப்படி எனக்கும் கேரளாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கர்நாடகாவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் டெல்லிக்கும் கொடுக்கிற பணம். இப்படி ஏமாத்தலாமா? இவர் சொல்லட்டும். அடுத்து சொன்னாரு, என்ன இன்னைக்கு வரலைன்னா கொஞ்சம் வந்துடாதா அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, இதை கொடுத்துட்டோம்ல, அதைத்தான் நான் கேட்கிறேன். அதை கொடுத்துட்டோம்னு
ஏன் குஜராத்துக்கு பேசலைன்னு கேட்குறேன். ஆண்டாள் நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா நான் ரமேஷ் சேதுராமன். இல்ல சகோதரர் முதல்ல பேசினதுக்கான சில மறுப்புகள் இருக்கு. ஆளுநர் பதவி ஆட்டுக்கு தாடி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நிறைய ரிஃபார்ம் கொண்டு வர்றாங்க. ஒரு ஆர்டிகல் 370வே நீக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒன்றிய அரசு இதையே சில ரிஃபார்ம் பண்ணலாம்ல. அரசியல் சட்ட அப்படி பேசுவதே பிரிவினைவாத சிந்தனை. அதான் இவங்க வணக்கம் சொன்னாலே பிரிவினைவாதம்னு சொல்லிட போறாங்க இனிமேல் இருந்து. நமஸ்தே சொல்லு, நமஸ்தே ஜி சொல்லு, அப்பான்னு நான் கூப்பிட்டுட்டா பிரிவினைவாதம், அம்மான்னு கூப்பிட்டுட்டா பிரிவினைவாதம், பித்தாஜி சொல்லு, மாதாஜி சொல்லு, அப்பதான் நீ இந்தியாவை சேர்ந்தவள்னு அவங்க சொல்லிட போறாங்க ஒரு காலம். அப்படியான சர்வாதிகாரம் வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி திருமணத்துல உள்ள மந்திரங்களை சொன்னார். அந்த முதல் ஆமா அதை சொல்லிடுறேன். அந்த திருமண மந்திரங்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த சமஸ்கிருத மந்திரங்கள் எப்படி இருக்கின்றன என்பதைத்தான் நம்முடைய முதல்வர் தெளிவாக சொன்னார். அதாவது அந்த மணப்பெண் இதற்கு முன்னால் யாரால் எல்லாம் கையாளப்பட்டிருந்தால் என்பதான வகையில் இருக்கிறது. நாம அதை தெரியாம அந்த மந்திரங்களை நம்ம வைதிக முறைப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொன்னார். அதனால முதல்வரை நீங்கள் இதுல குற்றம் சொல்ல வேண்டாம், அந்த வைதிக மந்திரங்களை நீங்கள் குற்றம் சொல்லுங்க. ரமேஷ் சேதுராமன் இப்ப நிதியமைச்சர் அவர்கள் பேசியதுல நிறைய விஷயங்களை சொல்லி திராவிட மாடலை விமர்சிக்கிறார். திராவிட மாடல் என்பதே இதுதான் அப்படின்னு அவர் சொல்ல வருவதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பள்ளி மாணவர்களிடையே வன்முறை, வேங்கை வயலில் மனித மலத்தை குடிநீர் தொட்டியில் போட்டது, ஆணவ கொலை தொடர், இது எல்லாம் ஏதோ திராவிட மாடலினுடைய ஒரு 50 முழக்கங்கள் மாதிரி இருக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் திராவிட மாடலோடு கனெக்ட் பண்ணி திராவிட மாடல் அப்படின்னாலே அது பிரிவினைவாத சிந்தனைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மாநிலத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம், அதை ஒரு கொள்கையோடு ஒரு சித்தாந்தத்தோடு எப்படி பொருத்த முடியும்? அந்த கொள்கையோ அந்த சித்தாந்தமோ அந்த இன்சிடென்ட் ஆதரிக்குதா என்ன? வெரி குட், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. யாரோ ஒரு கார்னர்ல ஏதோ ஒரு ஊர்ல வேணும்னே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி யாரையும் அடிச்சாங்கிறதுக்காக இதுதான் பாஜக RSS சித்தாந்தம், இதுதான் அவர்களுடைய மாடல்னு நீங்க சொன்னீங்களா? பரப்புரையில சொல்லப்பட்டதா இல்லையா? விவாதிக்கப்பட்டதா இல்லையா? இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் எங்க வருது? இல்ல இதுல ஒரே ஒரு கேள்வி, ஜெய் ஸ்ரீராம் என்பது ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு முழக்கமா இருக்கு. இப்ப பெரியார் வாழ்க அப்படின்னா அது திராவிட மாடலோட நீங்க கனெக்ட் பண்ணலாம். 2 பேரு குச்சியை வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா இதுதாங்க திராவிட மாடல்னு எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அது திராவிட மாடல் ஏதாவது முழக்கமா இருக்கா என்ன? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கோவில்ல கட்டுறது வேணா அதை சித்தாந்தம்னு சொல்லலாம். அதேதான் 2 பேர் குச்சி எடுத்து சண்டை போட்டாங்கன்னா அதை நீங்க கனெக்ட் பண்ணுவீங்களா? அப்படிதான் இருக்கு. ஓ, நீங்க கேட்டதுக்கு அதுதான் விளக்கம். ஆனா இங்க பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. கொஞ்சம் இடைவெளி இல்லாம இருந்தா நான் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கிறேன். நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மையார் அவர்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதுல முதல்ல அவங்க கொடுத்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் முதல்வர் பேசுறாராம். எதை பத்தி பேசுறாருன்னு கேட்டா, இந்த பெண் எப்படி ஆளப்பட, முதல்ல ஒவ்வொரு செய்யுள் எடுத்துப்போம், திருக்குறள் எடுத்துப்போம். திருக்குறளுக்கு பல முறைகள் இருக்கு. கொஞ்சம் திருப்பி கூட ஒரு சில இதை தவறாக கூட சித்தரிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கும் போது இதே மாதிரி ஒவ்வொரு நம்ம இலக்கியங்கள் எடுத்தா நம்ம எப்படி வேணா நம்ம திருத்த சொல்ல முடியும்ங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் அதே மாதிரிதான் இங்கே தமிழே பல நேரங்கள்ல தவறாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு நேரா போறாங்க. அதுக்கு உரை எழுதுற அளவுக்கு எல்லாம் கூட அவங்களுக்கு இவ்வளவு எப்படி எங்க இருந்து இது புலமை வந்ததுன்னு எனக்கு புரியல. அப்படி சொல்லும்போது நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், திருக்குறள்ல எதை சார் தப்பா சொல்லலாம்? ஐயா, திருக்குறள்ல எதை தப்பா சொல்லலாம்? திருக்குறள்ல கூட போக வேண்டாங்க. நீங்க சொன்னதுனால நான் கேட்டேன், நானும் கத்துக்கலாமே. ஒரு நிமிஷம், வடக்கில் இருந்து ஒருத்தர் வராருங்க, எனக்கு தமிழ் தெரியும் சொல்றாரு, சனி நாடுன்னு சொன்னார். சனிக்கிழமை மட்டும் புலின்னு அவையார் சொல்லியிருக்காங்க, இதுதான் தமிழர் பண்பாடுன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஒரே கேள்வி. அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், புரியும். நான் இப்படி புரிஞ்சு கேக்குறேன். நான் நீங்க சொல்ல வருவதை என்னால உள்வாங்க முடியுது. வைதிக மத சடங்குகள் அதனுடைய இப்போ சொல்லப்படுறாங்கல்ல அந்த மந்திரங்களை அவர் மொழிபெயர்த்து சொல்றார். இதுதான் இது அர்த்தம், இதை நம்ம ஏத்துக்க. அதுதான் ஆண்டாள் பிரியதர்ஷினி. நான் பாயிண்டடா கேட்கிறேன், இல்ல பாயிண்டடா கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. முதல்வர் சொன்ன அர்த்தம் அது அல்ல, அவர் திருச்சி பேசுறார், உள்நோக்கத்தோட பேசுறார், அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? உங்களிடம் ஆதாரம் அப்படி ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம், உள்நோக்கத்தோட பேசினாரா இல்லையா, புரிதல் இல்லாம பேசினாரா? இல்ல, நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. விளக்கம் இல்லன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. பதட்டம் வேண்டாம், நான் சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் பதில் சொல்றேன். ஓகே. அம்மையார் சொன்னாங்க, அதாவது 4 வர்ணம், அதுல ஒருத்தர் கால்ல இருந்து பிறந்தவரு, ஒருத்தர்
தலையில இருந்து பிறந்தவர். இது இந்த பொய்யை எத்தனை வருஷம் சொல்ல போறீங்க? அதுக்கு சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் மனுநீதியில இருக்கு, பொய் இல்ல இது, பொய் இல்ல. இல்ல ஒரே ஒண்ணு அவர் சொன்னதுக்கே நான் வலு சேர்க்கிறதுக்காக அவர் கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக கேட்கிறேன். முதல்வர் அந்த மந்திரம் குறித்து ஒரு கருத்து சொல்றாருல்ல, அது இல்ல இதுதான் விளக்கம்னா நீங்க சொல்லுங்கன்ற. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க இல்ல அவர் விளக்கட்டும். அதான் சொல்லுங்க அந்த மந்திரத்தை விளக்குங்க. 30 செகண்ட்ல இல்ல 30 செகண்ட்ல 20 செகண்ட் நீங்க திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்னா 10 செகண்ட்ல நான் பதில் சொல்ல விடாம இல்ல இந்த பாயிண்ட்லயே நிப்போ நானுன்றேன். ஒரு நிமிஷம் இல்ல வரேன், அதுக்கு தான் சொல்றேன். அதுல தவறு இருக்குங்கிறது என்னுடைய வாதம். அடுத்த விஷயம் விளக்குங்கன்ற. அடுத்த விஷயம் போக வேண்டாம் ரமேஷ் சேதுராமன், இத விளக்கலாமேன்றேன் நான். மக்களுக்கு விளக்குங்களேன்றேன். தாராளமா ஒரு பெண் அவள் எந்த வீட்டுல பிறந்திருக்கா, யாருக்கு தங்கை, யாருக்கு இது அப்படிங்கறத சொல்றத யார் யாரெல்லாம் கையாளப்பட்டான்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? ஆமா, ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் வைத்துக் கொண்டால் மணமகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்னால் அவள் இவர்களுக்கெல்லாம் மனைவியாக இருந்தால் என்பதுதான் அதில் சொல்லப்படுகின்ற அர்த்தம். நிச்சயமா அவளை ஒரு பொருளாக பயன்படுத்தினார்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். உயிருள்ள ஒரு மனுஷி இல்ல. அவர் பேசட்டும். விளக்கறேன். புருஷா அப்படின்னு உடனே தான் தசரதனுக்கு 1000 பொண்டாட்டில இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணனுக்கு இத்தனை லட்சம் பொண்டாட்டிங்கிற வரைக்கும் எல்லாம் அழகா திராவிட மாடல்ல கொடுப்பாங்க. ஒரே விஷயம், புருஷா அப்படின்னா அது நீங்க பல மீனிங் இருக்கு சமஸ்கிருதத்துல. அதுல நீங்க கணவன் எடுத்துக்கலாம், அவங்க பொறுத்த வரைக்கும் ஹீரோன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? நீங்க ராஜாவை அப்படிதான் சொல்லுவாங்க. எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், எங்களுக்கு தலைமைங்கிறதா ஒரு நிமிஷம் தலைமைங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்றதுதான் புருஷா புருஷம் புருஷா. சரி, அது விளக்கம் தவறா சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம் வாங்க. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாமா? இப்ப அடுத்த விஷயம், அது இஸ்லாமிய விழால போய் பேசினாங்க. நான் என்ன கேக்குறேன், இதே முதல்வருக்கு நிக்கா ஹலாலான ஒரு விஷயம் இருக்கு. நான் இஸ்லாமியத்தை பத்தி பேச வேணாம், அதே மாதிரி கிறிஸ்தவத்தை பத்தி பேச வேணாம், ஆனா ஆபிரகாமியம் பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க இல்லையா, இந்து மதத்தை பத்தி பேசல, ஆனா நாங்க சனாதனத்தை பத்தி பேசுவோன்ற மாதிரி ஆபிரகாமியத்தை பத்தி பேசுறோம். நாங்க ஓல்டு டெஸ்டமெண்ட் எடுத்து பேசுறோம். அதுல எப்படி எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் சொல்லப்பட்டிருக்குங்கிறத பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? இல்லைன்னா பெண்களுக்கு பேசுறாங்க இல்லையா, பெண்களை பத்தி யாரெல்லாம் இது பண்ணாங்க, அலாலான ஒரு முறை இருக்கு. அம்மா படிச்சிருக்காங்களா இல்லையா தெரியாது. தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த ஹலாலா முறையை பத்தி உங்களுக்கு ஹலால் இல்ல ஹலாலா முதல்ல இந்த பாயிண்ட் என்னன்னா ரமேஷ் சேதுராமன், இது ரொம்ப நாளா சொல்லப்படுவது இல்ல ரமேஷ் சேதுராமன் இல்ல. இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நீங்க சொன்னதுக்காக கூடுதல் விளக்கத்திற்காக பெரியாரில் இருந்து திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் சொல்வது, முதல்ல நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அநீதிகளை நாங்க பேசணும், அதனாலதான் நாங்க மதமாற இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இப்ப நீங்க அதை பேசுவீங்களான்றே. இப்ப திமுக இருப்பவர்களை இல்ல பாயிண்டா வந்துருங்களேன், நான் முடிச்சிடறேன் கேள்விய. இப்ப ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை இந்துக்களா நீங்க பாக்கலையா? ஒரே ஒரு விஷயம், திரும்பவும் இது தவறு. ஆண்டாள் பிரியதர்ஷினி இந்து இல்லையா? ஒரு நிமிஷம் நான் திரும்பவும் கேட்கிறேன். இங்க கிரிட்டிசிசம்ங்கிறது வேற, தவற சுட்டி காட்டுறதுங்கிறது வேற. வேண்டுமென்றே திரிபுவாதத்தை விஷமத்தனமாக சொல்வது என்பது வேறு. இந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு விளக்குங்களேன். நீங்க சொல்றீங்க உள்நோக்கத்தோடு திரிக்கிறாங்கன்றீங்க. ஒரே ஒரு பாயிண்ட், அதான் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு இந்துவாக அறியப்படக்கூடியவர், இப்ப ஆன்மீக பேச்சாளராகவும் அறியப்படக்கூடிய ஆண்டாள் பிரியதர்ஷினி இப்ப திமுகவுல இருக்கிறாங்க. அவங்க எதற்காக இந்து மதத்தை உள்நோக்கத்தோடு பேசணும்? ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கு, இந்து மதத்துல இருக்கிறாங்க, தெய்வீக நம்பிக்கை இருக்கு, எல்லா பக்தி பாடல்களும் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அது எங்க உள்நோக்கம்ன்றீங்க? ஏன் இந்த பிரிவினையை நீங்க கொண்டு வரீங்கன்னு கேக்குறேன். ஒரே விஷயம் கம்பராமாயணம் தமிழில் எழுதப்பட்டிருக்கு. தமிழ் புலமை உடைய நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஆண்டாள் அம்மையார் அவங்க இத ஒரு பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னாக்க அதுல அவங்க திரிபுவாதத்தை வைப்பதற்கான பாசிபிலிட்டி கிடையாது. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய பார்வை ஆஸ்பெக்ட்ல இருக்கலாம். ஆனா ஒரே நிமிஷம், அதாவது அந்த திரிபுவாதம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணா அந்த தவறான டிரான்ஸ்லேஷனை வச்சு இங்க பேசப்படுறது அவங்க உள்ள அவர் சொன்னதை நான் சம பண்றேன். சத்யன், அதில் வைக்கப்படக்கூடிய பாயிண்ட் டேக்கன். சத்யன், நீங்க ஒரு பிரேக்குக்கு அப்புறம் கூட விரிவா பேச முடியும்னு நினைக்கிறேன். காத்துருங்க. இல்ல இன்னும் நான் பேசவே இல்ல. நிறைய நேரம் உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க விளக்கத்தை தான் வாங்கிட்டு இருக்கேன். வேற யாருக்கும் டைம் இவ்வளவு நேரம் நான் கொடுக்கல ரமேஷ் சேதுராமன்.
இன்னும் நிறைய பேசலாம், காத்துருங்க. இன்னும் சத்யன் பேசவே ஆரம்பிக்கல, காத்துருங்க. அவர் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இல்ல உங்க பாயிண்ட் தான் நான் கேட்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மொழியின் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கு, அதை நீங்க தவறா இன்டர்பிரட் பண்றீங்க. ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பு இருக்கு, அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. சொல்லுங்க, இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க, நான் பிரேக் பண்ணேன். காத்துருங்க ரமேஷ் சேதுராமன், விளக்கம் வாங்குறேன், காத்துருங்க ப்ளீஸ். இன்னைக்கு எவ்வளவு தவறாக காத்துருங்க ரமேஷ் சேதுராமன். உயிரற்ற மொழின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, இன்னொரு மொழியை எப்படி இல்ல காத்துருங்க ரமேஷ் சேதுராமன், காத்துருங்க. எல்லா தமிழர்களுக்கும் உரிமை இருக்கு. ஆனா இல்ல இவ்வளவு நேரம் இருக்கு, நான் பாகுபாடு காட்டினதா யாராவது குற்றம் சாட்டுவாங்க ரமேஷ் சேதுராமன், என் மீது குற்றம் வந்துரும். காத்துருங்க நீங்க. ஆண்டாள், இதுக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா சரியா இருக்கும். ஆண்டாள், ரெண்டு சகோதரர்களும் சொன்னதுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லிடுங்க, நான் பிரேக். ஒன்னு வந்து பாடி ஷேமிங் பத்தி சொன்னார் சகோதரர். அவங்க மொழியை கிண்டல் பண்றாங்க, அவங்க போட்டிருக்க உடைய கிண்டல் பண்றாங்க அப்படின்னு. இந்த 20ஆம் நூற்றாண்டுல தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பகுத்தறிவு வந்து நாங்க இதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அது உங்களுக்கு கிண்டலா தெரியுது, ஆனால் பல நூற்றாண்டுகளாக இவர்கள் நம்மை செய்தது இந்த கேலியும் கிண்டலும் தானே. நீ இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது, நீ தோல்ல போட்டிருக்க துண்டை கையில எடுத்து வச்சுக்கணும், கக்கத்துல வச்சுக்கணும், தோளுக்கு துண்டே போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, பெண்கள் தோல் சீலை போடக்கூடாது, அப்படியாக அவர்களை பாடி ஷேமிங் பண்ணது யாரு? வெறும் முலையை காட்டிக் கொண்டுதான் பெண்கள் வர வேண்டும், இழிகுலத்து பெண்கள் என்று சொன்னது யாரு? இழிகுலத்து பெண்கள் என்று அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொல்லவில்லை. அப்படின்னா பாடி ஷேமிங் பண்ணது, உடையால் அவர்களை கொச்சைப்படுத்தியதெல்லாம் யாருங்கிற கேள்வி இருக்கு. அடுத்தது அந்த மொழி தோப்பனார்னு சொல்லிட்டாங்க, அது பார்லிமெண்ட்ல சொல்ல வேண்டிய சொல்ல அப்படிங்கிற, அது உங்களுக்கு பெருமையா இருந்தா நீங்க ஏன் பெருமைப்பட மாட்டேங்கிறீங்க? அது உங்களுடைய மொழி, எங்களுடைய மொழி அப்பன் ஆத்தா, அதை நாங்க எந்த மேடையிலும் உறக்க சொல்லுவோம். அந்த மொழி உங்களுடைய நிதியமைச்சருக்கு, நம்முடைய நிதியமைச்சருக்கு பிடிக்கவில்லை. சத்யன், இது நாள் வரைக்கும் திமுக முதலமைச்சர்லாம் வந்து பெருமிதமாக சொல்வது திராவிட மாடல் குறித்து, அது எவ்வளவு தூரம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இருந்ததுன்னு. ஆனால் மிக பெரும் கடும் விமர்சனம் நிதியமைச்சரிடம் இருந்து வந்திருக்கிறது. ஏன் இந்த விமர்சனம்? அந்த விமர்சனத்தின் பின்னணியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் வந்து அதுக்கு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நீங்க கேட்டதுக்கான பதில வந்து மக்களோட முடிவு கூட விடலாம். திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்கருத்தா ஒரு இன இது மட்டும் வந்து வச்சு வந்துச்சா, இல்ல அது ஒரு அரசியல் சித்தாந்தமா, இல்ல அது ஒரு நிலப்பரப்பா, என்ன சொல்ல வர்றீங்க, கர்நாடகாக்காரங்க சொல்றாங்களா, இது மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே பதில் இருக்கு நம்மகிட்ட. கர்நாடகத்தின் இன்றைய முதல்வர் சித்தராமையா எத்தனையோ தடவை வந்து பெருமையா சொல்லியிருக்காரு, నేను திராவிடனும் அப்படின்ட்டு. அதற்கடுத்து அதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து அதை பத்தி பேசணும், ஏன் வந்து அதை பத்தி சொல்றோம் அப்படின்ட்டு உள்ள ரொம்ப அந்த பழையதை பத்தி போகாம சிம்பிள் ஆன்சர் அதுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தப்ப அனைவரும் சேர்ந்து இருந்தது. அதற்போக அந்த இனம் திராவிட இனத்தும் வந்து அப்படிங்கறது என்ன அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது, அதாவது இதுக்கு பெரியாரும் கரெக்டா ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதாவது நான் வந்து திராவிட இயக்கம் அப்படின்ட்டு பேர் வைக்கல அப்படின்னா, திராவிடர் கழகம்னு பேர் வைக்கலன்னா சூத்திரர் கழகம்னு பேர் வச்சிருப்பேன் அப்படின்னாரு. பஞ்சமர்களையும் சேர்த்து சூத்திர பஞ்சம கழகம் அப்படின்ட்டு வச்சிருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதுக்கான பதில் தான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பதில். இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒரே ஒரு விளக்கம் சத்யன், இப்ப நீங்க சொல்வது வந்து நிதியமைச்சர் திராவிட மாடலை விமர்சிக்கல, திராவிடம்ன்ற பெயரை முதல்ல விமர்சிச்சிருக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? அதாவது திராவிட மாடலோட அடித்தளம் அதுதானே, அதை வச்சுதானே வந்துச்சு. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி முதலமைச்சர் வந்து பதவியேற்றப்பே அதை வந்து சொன்னார் இல்லையா இன்றைய முதல்வர். அதாவது நீதி கட்சியோட நீட்சியாக வந்தது திராவிடர் இயக்கம், திராவிடர் இயக்கத்தோட நீட்சியாக வந்தது வந்து திராவிடர் கழகம், அதற்கு அடுத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்து நாங்க வந்து ஒரு சோசியல் இதை வந்து நாங்க எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். ஒரு சிம்பிளா நான் அதுக்கு வந்து இப்ப என்னங்கிறத சொல்றேன். இன்றைய விளக்கம் என்னோட புரிதல்ல திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சமூக மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு எக்லாட்டேரியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி ஒரு சமூக நீதியை அடிப்படையாக வைத்த ஒரு வளர்ச்சியில ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று தருவது திராவிட மாடல் அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபியா, ஒரு ஐடியாலஜியா இன்னைக்கு வந்து எடுத்து வைக்கிறாங்க. அனைத்து சமூகத்திற்கான அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. குமரகுரு அதை சுட்டி காட்டினாங்க, ரமேஷ் சேதுராமன் சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக அவங்களை இழிவா பேசுவது, அவங்களை அசிங்கமா பேசுவது, அவங்க மீது வெறுப்பு பாராட்டுவது, இதெல்லாம் தான் திராவிட மாடல்னு சொல்றாங்களே. அதாவது இதுல வந்து திருப்பியும் அம்மா வந்து இதை கரெக்டா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இந்தி எதிர்ப்பு இல்ல, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, ஜாதி ஒரு குறிப்பிட்ட சாதியோட எதிர்ப்பு இல்ல, சாதியோட ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு. யார் ஆதிக்கம் பண்ணாங்க, எதனால ஆதிக்கம் பண்ணாங்க, எதை அடிப்படையா வச்சு ஆதிக்கம் பண்ணாங்க, யார் ஒடுக்கப்பட்டா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது இதற்கான வரும். நான் திருப்பி வந்து என்னோட பெரியாருக்கே போறேன்.
சிம்பிளா அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு பெரிய நாடு வந்து ஒரு சின்ன நாடு மேல ஆதிக்கம் பண்ணா அந்த பெரிய நாடை எதிர்ப்பேன். ஒரு சின்ன நாட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து ஒரு சிறுபான்மை மதத்தை வந்து ஆதிக்கம் பண்ணா அந்த பெரும்பான்மை மதத்திற்கு நான் எதிரி. அந்த பெரும்பான்மை மதத்திற்குள் ஒரு சாதி மற்ற சாதிகளை ஒடுக்குமானால் அந்த சாதிக்கு நான் எதிரி. அந்த சாதியில இருக்கிற ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளியை வந்து ஒடுக்குனான்னா அந்த ஒடுக்கப்பட்ட சாதியிலையும் அதற்கு நான் எதிரி. அந்த தொழிலாளி வீட்டுல போய் அவனுடைய மனைவியை வந்து கொடுமைப்படுத்தினான்னா அவனுக்கு நான் எதிரி. என்னுடைய எதிரி யார் அப்படின்னா அடக்குமுறை. என்னுடைய எதிரி யார் அப்படின்னா அதுதான் சித்தாந்தம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள். ஆதிக்கத்துக்கு எதிரி நாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றது வந்து எங்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்ட்டு. இதற்கும் அதாவது பிரிவினைவாதம் பத்தி பேசினாங்க. நீங்க வந்து கேட்கிறதே பிரிவினைவாதம். ஆளுநர் வேண்டான்னு சொல்றது பிரிவினைவாதம். அதற்கு நான் வந்து எங்க அண்ணாட்டே போறேன் திருப்பி. அண்ணா வந்து அதை அவ்வளவு அழகா சொன்னாரு, பார்லிமெண்ட்லயே சொன்னாரு. திராவிட நாடு கோரிக்கையை தான் கைவிட்டேன். திராவிட நாடு கேட்பதற்கு என்னென்ன ரீசன்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்ட்டு. அன்பார்ச்சுனேட்லி அதுல இருந்து இன்னும் 60 வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு தேசமாக உணரல திராவிட மாடல். அதனுடைய பார்வை ஒரு தேசமாக உணராமல் பிரிஞ்சு நீங்க வேற நான் வேறன்னு பாக்குதா? அதத்தான் நிதியமைச்சர் விமர்சனம். அப்ப இவங்க வந்து குஜராத் மாடல்னு எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? 2014 குஜராத் மாடலோட ஹீரோ வந்து நான் வந்து நாட்டுக்கு பிரதமராக்க போறேன், நாடே குஜராத் மாடல்ல வந்து வளர்ந்துரும்னு சொன்னாங்க. இப்ப குஜராத் மாடலை பத்தி யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு இவங்க காட்டுற மாடல் வந்து யூபி மாடல். அப்ப குஜராத் வந்து என்ன ஆச்சு? அவங்களே ஒத்துக்கிறாங்க குஜராத் மாடல்ங்கிறது ஒரு மாய பிம்பம் அப்படின்னு, ஒரு பிம்பத்திரை அப்படின்ட்டு. அந்த பிம்பத்திரையில இருக்கிற சில குறைகளை, நிறைய குறைகளை லிட்டரலா ஒரு திரையை போட்டு மறைக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்தா செஞ்சா ஒரு வழியா போனா. அதாவது அனைவருக்கும் தேவையான சமூக பொருளாதார வளர்ச்சி. இதை வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நான் வெறுமனே பேசுறேனா இல்ல நிஜம் பேசுறேனா அப்படிங்கறத வந்து எப்படி எடுக்க முடியும்? அதுக்குதான் வந்து டேட்டா அப்படிங்கிறது இருக்கு, தரவு அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு இருக்கு எத்தனையோ வருஷமா. அது வந்து இந்தியாவில் முதன்முறையாக அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது தமிழ்நாட்டுல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு பார்த்தா நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே அதற்கான டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டோட சதவீதம் பாத்தீங்கன்னா 63% இருக்கு. ஊபியோட சதவீதம் பாத்தீங்கன்னா 50க்கும் கீழே 49% இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பன்முகத்தப்பட்ட ஏழ்மை. அது வந்து தமிழ்நாடு வந்து வெறும் 2% தான் தமிழ்நாட்டுல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இருக்கு. சத்யன் காத்துருங்க. இதுல குமரகுரு நீங்க சொன்னதில் இருந்து தான் ஒன்று. இப்ப ஒரு திராவிட மாடல் என்பது வெறுப்புணர்வா இருக்கு, பிரிவினைவாதமா இருக்கு அப்படின்னா இந்த இந்திய தேசிய நீரோட்டத்திலே தமிழ்நாடு இந்த அளவுக்கு எப்படி வளர்ந்திருக்க முடியும்? அதை தானே சத்யன் புள்ளிவிவரத்தோட அடிக்கி கேட்கிறார். இதுக்குள்ள எங்க வெறுப்புணர்வு இருக்கு, பிரிவினைவாதம் இருக்குன்னு கேட்கிறார். நீங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் திராவிட மாடலுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், தெலுங்கானா எல்லாம் ப்ரொடக்டிவ் ஸ்டேட். யூபி எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டேட். இவ்வளவு பேசுற நீங்க இங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற காரை வாங்கினா யூபியில் ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் டாக்ஸ் கட்டுறாரு. இங்கிருந்து நம்ம அங்கிருந்து அக்ரிகல்ச்சர் வாங்கினா டாக்ஸ் கட்டுறது இல்லை. இதெல்லாம் வந்து எதையுமே தெரியாம நம்ம வந்து நீங்க இது பண்றது இல்லை. நீங்க வந்து டெவலப்மெண்ட் குறைக்கிறீங்க. டெவலப்மெண்ட் பத்தி நான் எங்குமே பேசல. நான் சொல்றது நல்லா இருக்கிற ஸ்டேட்டை பிரிவினைக்கு ஏற்படுத்துறது நீங்க தான். கனகராஜ் என்ன சொன்னார்னா, ஒரு பிரதமர் அதே இயற்கை பேரிடர் தான் ஒரு மாநிலத்துக்கு போறாரு, இமீடியட்டா அங்க அனௌன்ஸ் பண்றாரு 1500 கோடி வச்சுங்கன்றாரு. என் மாநிலத்துக்கு அவர் வந்தும் பார்க்கல, அனௌன்ஸும் பண்ணலன்னா யாரு பாகுபாடு காட்டுவதுன்னு கனகராஜ் கேட்கிறாரு. அம்மையார் முதல்ல செலக்டிவ் அம்னிஷன் பயன்படுத்தினாங்க. அது நான் கனகராஜ் அவர்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இங்க உள்ள வந்து நம்ம இங்க ஒரு கன்னியாகுமரி எங்க பேரிடர் வரும்போது வந்து இறங்கின உடனே சொன்னது 1000 கோடின்னு. அப்ப அந்த குஜராத் இவர் கம்பேர் பண்ணல, இப்ப கம்பேர் பண்றாரு. அதை அப்ப வரும்போது அமைதியா இருந்தது. பிரிவினைவாதம்ன்றது எதுக்கு நான் திரும்பி சொல்றேன்னா, அமைதியா இருக்கிற ஒரு சமுதாயத்துல சொன்னாங்க பாருங்க, நீங்க கூட சொன்னீங்க என் வீட்டுல முதல்ல பிரச்சனை இருந்தா நான் அதை முதல்ல தீர்ப்பேன், அப்புறம் தான் உங்க வீட்டு பிரச்சனை நீங்க கண்டிப்பா நீங்க தான் தீர்த்தாகணும் உங்க வீட்டுக்குள்ள இருந்து. ஆனால் நான் கேட்கறது பக்கத்து வீட்டுல போய் இருந்துகிட்டு இந்த வீட்டை குறை சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். இதே ஒரு இவங்க சொன்னாங்கல்ல வர்ணாசிரமம் அந்த மந்திரங்கள்லாம் நான் ஏத்துக்கிறேன். என்ன வேணா சொல்லுங்க, இந்த பக்கம் வாங்க. நம்ம நீங்க சொன்னீங்கல்ல இந்த திராவிட சுயமரியாதை திருமணம், அங்க நீங்க என்னென்ன விளக்க முடியுமோ விளக்குங்க. ஆனா இன்னொரு மதத்துல போய் இருந்துகிட்டு அங்க எங்க மதம் இன்னொன்னு சொன்னார், மந்திரம் எனக்கு புரிவதில்லை. அங்க சொன்ன உருது மந்திரம் புரியுதான்னு தெரியல. அதை சொல்லிட்டு நான் உருது மந்திரம் எல்லாம் படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லல. சத்யன் சுருக்கமா சொல்லுங்க, குமரகுருக்கு பதில் சொல்லுங்க சுருக்கமா. பண்ணப்பட்ட சாதனைகளை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி தட்டிட்டு போக கூடாது. 1960 தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட் வந்து மொத்த கண்ட்ரில புவரஸ்டா இருந்துச்சு. 45% மேல வறுமை கோட்டுல இருந்தவங்க. அதற்கடுத்து இங்க வந்த திராவிட கட்சிகளோட அரசு திராவிட மாடல் அப்படிங்கறத வந்து அப்ப இருந்து ஒவ்வொன்னும் பார்த்து பண்ணதுனால இது நடந்துச்சு. கேங்கட்டிக் பிளைன்ஸ், அதாவது கங்கை சமவெளி அப்படிங்கிறது உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு வளமான பிரதேசம். தமிழ்நாடுங்கிறது ஒரு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து வானம் பார்த்த பூமி. தாமிரபரணியை தவிர எனக்குன்ட்டு ஒரு சோர்ஸான வாட்டர் கிடையாது. என்ன பிரிவினைவாதம் அப்படிங்கிறாங்க? எனக்கான உரிமையை நான் கேட்டா அது பிரிவினைவாதமா?
ஏன்னா ஏன் துட்டை எடுத்து ஏன் இன்னொருத்துக்கு கொடுக்குறீங்க, எனக்கான பங்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டா பிரிவினைவாதமா? இல்ல அதே உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி போய் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களே, ஏன் அங்க இன்னும் இவ்வளவு ஏழைகள் இருக்காங்கன்னு கேட்டா பிரிவினைவாதமா? பீகார்ல இருக்கிற பகுஜன்ஸ் ஏன் இன்னும் ஏழையாவே இருக்காங்கன்னு கேட்டா அது பிரிவினைவாதமா? கனகராஜ், இந்த விவாதத்தை ஒட்டிய உங்க நிறைவு கருத்தை சுருக்கமா சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது. என்னை முதலையும் பேச விடல, இப்பவே நிறைவு நான் பாகுபாடு காட்டுறேன்ற ஒரு குற்றச்சாட்டு. உண்மைதான். அதாவது அடுத்த ஆனாலும் அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனாலும் எவ்வளவுதான் பேசினாலும் கொஞ்ச நேரம் என்னை பேச விடுங்கிறத மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, அவங்க இந்த காலத்தில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம். எது சுயேட்சையான அமைப்பாக இடி செயல்படுவதால் அதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். 3 இன்சிடென்ட் தமிழ்நாடு. அதாவது சேலத்தில் இடி இதுவரை யாரையெல்லாம் போய் விசாரித்தது, ரெய்டு பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம். 2 சம்பந்தம் இல்லாத விவசாயிகளை போய் விசாரித்தாங்க. எதுக்குன்னா, பாஜகவில் இருக்க ஒரு மாவட்ட தலைவர் கூட இல்லை, அவர் யாருன்னு கூட திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் நல்லவர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. இவருக்கே யாருன்னு தெரியாத ஒருத்தருக்காக இடி இன்னொருத்தரை மிரட்டுச்சு. அங்கித் திவாரி ஒரு இடி அதிகாரி காசு வாங்கிட்டாரு. அவர் ஆஃபீஸில் ரெய்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் போகுது. அதை மறைச்சு நிற்கிற 2 பேர், ஐயப்பராஜ், கணேசன், இவங்க 2 பேரும் பாஜகவினுடைய வழக்கறிவு பிரிவு நிர்வாகிகள். மேலிருந்து மோடி தலையிடுறது கிடையாது. கீழ் லெவலில் ஃபுட் ஜோர்ஜராக இருக்கிறவங்களே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடியை டைரக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே ஜோதிகுமார்னு பிஜேபி அலுவலகத்தில் வேலை பார்க்கிற அக்கௌண்டெல்லாம் டீல் பண்ணுற ஒருத்தர் மணல் வியாபாரிகளுடைய லிஸ்ட்ல இருந்து அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே காளிதாஸ்னு தென் சென்னை மாவட்ட செயலாளர் உள்ளே போகிறார், வெளியே போகிறார். இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் செஞ்சு வீடி வெளியே போயிடுச்சு. இப்போ பாஜக மாடலை நீங்கள் விமர்சிக்கிறீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இது இல்லை அவங்க நிதியமைச்சர் சொன்ன ஒவ்வொன்றுமே பொய். எனவே அந்த பேட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது முழுவதையும் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க அவங்க வேற மாடலை, எந்த மாடலையும் விமர்சிப்பதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் அற்றவர்கள் என்பதுதான் அதுல தெரியும். ரமேஷ் சேதுராமன், உங்க நிறைவு கருத்து? இல்ல முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள்னு தான் சொல்லக்கூடியவங்க. திராவிட மாடல் ஏன் சொல்றாங்கன்னாக்கா, அங்க முக்கியமா தமிழர்களுக்கு குறிப்பா பெருவாரியாக இடம் இருப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட முதல் 2 இதுல பெருசா தமிழர்கள் இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்கு ஆனா அதை மறைமாற்றுவதற்காக ஒரு தேசியவாதி பிரிவினைவாதம் மாதிரி சொல்றீங்களே. இல்ல, நான் பிராந்தியவாதம் பேசுறீங்களே. தெரிஞ்சா அது மக்கள் பார்வைக்கு விட்டுறேன், அவ்வளவுதான். நான் சொல்வது இது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை தங்கள் இது வேண்டியவர்களுக்கு, அதுவும் அதனால அவங்க திராவிடம் தமிழர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றது இல்ல. திராவிடம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு காரணமே அதுதான். தமிழர்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழை ஒரு பக்கம் காமிக்கணும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு வில்லன் தேவைப்படுறான், அதனால ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை காட்டணும். இந்த பக்கம் ஆனா தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அவங்களுடைய அதிகாரம் இஸ்லாமியர்களை சொல்றது மாதிரி வேண்டும். இது மாதிரி இதையெல்லாம் சேர்ந்து செய்யறதுதான். இது பிரிவினைவாதமாக உங்களுக்கு தோன்றுகிறதுன்னா உங்கள் பார்வை சரியாகத்தான் இருக்குன்னு கூட நான் எடுத்துக்கலாம். அப்படித்தான் மக்களுக்கும் தெரியும், புரியும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படி தொடர்ந்து இவர்கள் கூறக்கூடிய பொய் புரட்டு இதெல்லாம் பலியானவர்கள் தான் இன்னும் இதையெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரமேஷ் சேதுராமன் சகோதரருக்கு ஒண்ணு தெளிவா சொல்லணும். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பே திராவிட கட்சி ஆரம்பித்ததுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால அதுல கன்னடர், தந்தை பெரியாரே கன்னடர் தான், அதை யாருமே மறுக்கலையே. தெலுங்கர்களும் இருந்தார்கள், மலையாளிகளும் இருந்தார்கள், தமிழர்களும் இருந்தார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால அதுல தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்கன்னு சொல்றது கவைக்கு உதவாத பேச்சு. அது மாதிரி சில ஜாதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல திராவிட மாடல் எதுவுமே செய்யலைன்ற மாதிரி பேசுறீங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் 2.5 வருஷத்துக்குள்ள 1000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அர்ச்சகர்களுக்கு ஓய்வூதியம், அவர்களுடைய குழந்தைகளுக்கு எத்தனையோ கல்வி உதவி தொகை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர இன்னொன்னு, திராவிட மாடல்னு சொல்ற அந்த வார்த்தை தான் கசக்குது இவங்களுக்கு. இது தமிழ்நாடு மாடல்னு சொல்லியிருந்தான்னு அவங்களும் கொண்டாடி இருப்பாங்க. திராவிட மாடல் என்பது ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிரானது. ஆரிய சித்தாந்தம் எது? அடிமைத்தனத்தை வளர்ப்பது. திராவிட சித்தாந்தம் முதுகெலும்பை நிமிர்த்துவது. அதனாலதான் அவங்களுக்கு கோபம் வருது. சுருக்கமா சொல்லிட்டாரு. இடி பத்தி சொன்னாரு. இதெல்லாம் பேசும்போது செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஐடி போகும்போது அவங்களை அடித்து துன்புறுத்தி ரத்தம் காய வரதுக்கு
கடும் கண்டனம் அவர் தெரிவிப்பார் என்று நம்புகிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான